நான் பார்வதி. எதிர்காலத்தை பார்க்க விரும்புகிறேன். தாங்கள் இப்பொழுது என்ன பார்த்தீர்கள் தாயே? தாயே, சொல்லுங்கள், நீங்கள் என்ன கண்டீர்கள்? ஒன்றுமில்லை, நான் ஒன்றும் பார்க்கவில்லை. என்ன, தாங்கள் எதையும் காணவில்லையா? எனக்கும் புரியவில்லை. நான் எதிர்காலத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் என்னால் எதிர்காலத்தை பார்க்கவே முடியவில்லை. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் தாயே? தாங்கள் தான் அந்த மகா காளி ஆவீர். ஆக்கம், அழிவு அனைத்தையும் விட மேலானவர். பிறகு எப்படி உங்களால் எங்களுடைய எதிர்காலத்தை பார்க்க இயலவில்லை? அது முக்கியமல்ல தமையா, வேறொன்றுள்ளது. சரியா தாயே? ஆம் கணேசா, நான் எவ்வளவோ முயற்சித்த பிறகும் கூட எனது எதிர்காலத்தில் எதுவும் தெரியவில்லை. வெறுமைதான் இருக்கிறது. எனக்கு உன் கவலை புரிகிறது பார்வதி. ஏனென்றால் பலமுறை நாம் தேவர்களுக்கும் தேவிகளுக்கும் கூட சிலவற்றை காலம்தான் கற்பிக்கும். அப்படி என்றால் நீ மகா காளியாவாய். சக்தியின் உருவமே நீதான். உனக்கு ஞாபகம் உள்ளதா? முதல் முறையாக நீ மகா காளியின் உருவம் எடுத்த பொழுது உன்னுள் எழுந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள என்னை நாடி வந்தாய். நீங்கள் அறியாமல் உலகத்திலும் எதுவும் நிகழாதே. பார்வதிக்கு உதவிக்கரத்தை நீட்டக்கூடாதா? கூறுங்கள், அந்த பெண்மணி எங்கே இருப்பாள்? அவள் பார்வதியின் அருகில் கூட இருக்கலாம். ஏனோ பார்வதியால் அதை அறிய இயலவில்லை. பார்வதியின் உருவத்தில் இருந்து மகாகாளியாக மாறுவது உனக்கு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. அதேபோல் இதுவும் வித்தியாசமான அனுபவம். நீ முதல் முறை உன் குழந்தைகளின் வருங்காலத்தை பார்க்க வேண்டும் என்று எண்ணினாய். ஆனால் அது உன்னால் இயலவில்லை. கவலை வேண்டாம் பார்வதி, நிச்சயம் உன்னால் எதிர்காலத்தை காண முடியும். மகாதேவா. இந்திரதேவர் இங்கு எப்படி? இந்திரதேவர் இங்கே வந்துள்ளது நல்லதற்கு கிடையாது. ஏனென்றால் இம்முறையானது அழிவு வீட்டை நோக்கி வந்துள்ளது. இதனாலேயே எதிர்காலத்தை பற்றி அவளால் அறிய இயலவில்லை. ஏனெனில் மகா காளியால் இதன் உள் அர்த்தத்தை அறிந்திருக்கலாகாது. இம்முறை இந்திர தேவனின் திட்டத்தால் மனிதகுலம் மற்றும் தேவர்கள் மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறையினரும் பாதிப்புக்குள்ளாவர். தாங்களா? தாங்கள் எப்படி இங்கு? பிராயச்சித்தம் செய்வதாக கூறினீர்களே, ஆனால் எப்படி கைலாயம் வந்தீர்கள்? தாய், என்னை தேவர்களின் அரசனாக தாங்கள்தான் எனக்கு பதவி அளித்தீர்கள். உங்களிடம் மன்னிப்பை கேட்டு விடைபெறவே வந்துள்ளேன். என்னை தேவர்களின் அரசர் பதவியிலிருந்து நீக்கி இருந்தாலும் எனக்கு தேவர்கள் அடைய இருக்கும் சங்கடம் புரிகிறது. மிக நன்றாக உணர்கிறேன். தாங்கள் எந்த சங்கடத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? நாரந்தக் என்னும் பெயரை கொண்ட ஒருவன் மனித இனத்தையே அழிக்கும் எண்ணத்தை கொண்டு வந்திருக்கிறான். பல ஆண்டுகளாக நான் என்னுடைய சக்தியை பயன்படுத்தவில்லை. இதற்கு மேல் என் சக்தி பயன்படும்.
அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாவான். நானோ இப்பொழுது தேவர்களின் அரசன் அல்ல. என்னால் எதுவும் செய்ய இயலாது. ஆனாலும் உங்கள் அனைவருக்கும் எச்சரிக்கை விடுப்பது எனது கடமை அல்லவா? ஆகையால் தான் இங்கு வந்திருக்கிறேன். போதும், நிறுத்துங்கள் இந்திரதேவா. தாங்கள் யோசிப்பது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்பொழுதும் கூட தாங்கள் செய்தவைகளை நீங்கள் உணரவே இல்லை. ஆனால் விதி உங்களுக்கு அதை உணர்த்தும். உங்கள் கர்மத்திற்கான பலனை அனுபவிக்க வேண்டும். அவனை அழிப்பதற்கு நானே செல்கிறேன். இல்லை தாயே, உங்களால் அவனை அழிக்க இயலாது. ஏனென்றால் அவனிடம் மகாதேவரின் வரம் இருக்கிறது. வரமா? என்ன வரம் மகாதேவா? கூறு, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். எனக்கு தெரியும் மகாதேவா. சாகா வரத்தை எனக்கு தாங்கள் அளிக்க மாட்டீர்கள். அதற்கு பதிலாக எனக்கு வேறு வரத்தை அளியுங்கள். எந்த தேவதேவியர்களின் ஆயுதங்களும் என்னை அழிக்க கூடாது. ஒரு தூய்மையான விலங்கின் அங்கத்தினால் தான் எனக்கு அழிவு ஏற்பட வேண்டும். நீ கொண்ட எண்ணம் நிச்சயம் நிறைவேறும். ததாஸ்து. அப்படியென்றால் இப்பொழுது அவனை எப்படி அழிப்பது? நான் தேவர்களுக்கு அரசனாக இருந்தேன் தாயே. ஆகையால் நான் ஒரு பிரச்சனையை அறிந்து கொண்டால் அதற்குண்டான முடிவையும் நான் அறிவேன் தாயே. தற்பொழுது இதற்கான முடிவு கணேசன் தான். கணேசன் இறந்த உலகத்தின் விலங்கான யானையின் முகத்தை பெற்று இருக்கிறான். ஆகையால் இறந்த விலங்கின் இந்த அங்கத்தினால் தான் அந்த அசுரனுக்கு அழிவு உண்டாகும். அது மட்டுமல்லாமல் கணேசன் தேவனும் கூட. நான் இப்பொழுது விடைபெறுகிறேன் தாயே. இந்திரதேவா, இங்கிருந்து நீ செல்வதற்கு முன்பாக நான் கூற இருப்பதை சற்று கவனியுங்கள். நீ ஆற்றும் அனைத்து செயல்களையும் யாம் நன்கறிவோம் இந்திரதேவா. மகாதேவா, அப்படியென்றால் நான் எதற்காக செய்கிறேன் என்றும் தாங்கள் அறிவீர்கள். சிவன் மற்றும் சக்தியின் சோதனை எப்பொழுதும் முடியாது. அதேபோல் இதுவும் வித்தியாசமான அனுபவம். தாய் தந்தையின் உருவத்தில் மறுபடியும் சோதிக்கப்படுவீர்கள். வரம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு தெரிய வரும் மகாதேவா. கணேசன் இப்படி ஒரு நிலைமைக்கு வருவான் என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நேரம் வந்துவிட்டது. சுப காலங்களுக்கு அடையாளமாக இருக்கும் கணேசன் இந்த உலகின் நலனிற்காக எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நரந்தக்கை அழிக்கப் போகிறான். ஆனால் இந்த பிரச்சனைக்கான முடிவானது இதைவிட பெரும் பிரச்சனையை கொண்டு வரும். கணேசனுக்கு மட்டுமல்ல, இந்த உலகிற்கே அதை கொண்டு வரும். நீ உரைத்தது உச்சிதம். எனினும் நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாகும். இந்திரதேவனின் மனமாற்றமாக இருந்தாலும், நாரந்தக்கின் முக்தியாக இருப்பினும், அது தேவாந்தக்கின் வரமாக இருந்தாலும் சரி, நாம் அனைவரையும் எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எவ்வாறு நாம் பார்வதி மகா காளியாக பயணிக்கும் யாத்திரையில் முழு நம்பிக்கை கொண்டிருந்தது போன்றே இம்முறையும் பூரண நம்பிக்கை கொண்டு அனைத்தையும் எதிர்கொண்டாக வேண்டும் நாராயணா. தயாராக இருக்கிறாயா கணேசா? ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது மகாதேவா. தேவேந்திரன் செய்தது நன்மைக்காகத்தான் என்று தோன்றுகிறது. ஆனாலும் ஒரு தாயின் மனம் அதை ஏற்க மறுக்கிறது.
கணேசனை இந்த யுத்தத்திற்கு அனுப்ப என் மனம் விரும்பவில்லை. நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தாயே. இதன் பிறகு எல்லாம் நன்றாகவே நடக்கும். எதிர்காலமானது என்னவாக இருக்கும் என்று நினைக்க வேண்டாம். எதிர்காலம் தெரியவில்லை என்பதற்காக அதற்கான அர்த்தம் எதிர்காலத்தில் தீங்கே நடக்கும் என்று உறுதி இல்லையே. சரிதானே தாயே? எதிர்காலத்தில் சில சமயங்களில் எதிர்கொள்ள வேண்டியது நிறைய உண்டு கணேசா. பற்று இல்லாமல் இருப்பவர்களே எதையும் தன் வசம் கொண்டிருக்க மாட்டார்கள். மிக்க நன்று. இனிமேல் தான் இந்திரதேவனின் சக்தி என்ன என்பதை இவர்கள் அறிவார்கள். மிக சிறப்பு தமையா, நன்றாக தாக்கினீர்கள். என்ன தாக்கியது நீ என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். என்ன, நம் இருவரில் யாரும் தாக்கவில்லை என்றால் இவனை யார் இப்பொழுது தாக்கினார்கள்? நான் தான். எங்களுக்காக இங்கு வந்ததற்கு மிக்க நன்றி. ஆனால் எங்களுக்கு எங்கள் பாதுகாப்புக்கு எந்த தேவர்களின் உதவியும் தேவையில்லை. இந்த சங்கடத்தை நானும் என் அக்காவும் எதிர்கொள்கிறோம். ஆனால் நீங்கள் யார் தேவி? மூட பெண்ணே, நான் யார் என்று உனக்கு தெரியவில்லை. நான் நிரந்தர். அனைவரையும் என்னால் அழிக்க இயலும். உனக்கு என்னை பற்றி தெரியவில்லை. இது என் தந்தை விஸ்வரூபரின் ராஜ்யமாகும். இங்கிருந்து சென்று விடு. இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. இல்லை எனில் இதன் பிறகு நடக்கும் அனைத்திற்கும் நீ பொறுப்பாவாய். அப்படியா? என்ன செய்வாய்? என்னை அழித்து விடுவாயா? வேண்டுமென்றால் முயற்சித்துப் பார். என்னை தாக்குவது என்பது அவ்வளவு எளிதல்ல. உன்னை யாராலும் தாக்க முடியாது என்று நினைத்தால், உனக்கு நம்பிக்கை இருந்தால் என்னிடம் யுத்தம் செய். உனக்கு எவ்வளவு சக்தி உள்ளது என்று நான் பார்க்கிறேன். ஒரு சிறுவன் என்னிடமே துணிச்சலாக சவால் விடுகிறானா? தமையா, அவர்களிடமிருந்து மற்றவர்களை காப்பாற்றுங்கள். நான் இதை பார்த்துக் கொள்கிறேன். வேகமாக கணேசா.
அந்த அசுரனை அழித்த பின்னர் தான் எனக்கு உண்மையான ஆனந்தம் ஆரம்பமாக போகிறது கணேசா. உன்னால் என்னை அழிக்க இயலாது. நான் பெற்ற வரம் உன்னை ஒரு விலங்கின் அங்கத்தினால் தான் அழிக்க முடியும், சரிதானே? என்னை நீ கவனமாக பார். என்னுடைய முகமானது இறந்து போன ஒரு யானையின் அங்கமாகும். என்னால் உன்னை அழிக்க முடியும். உங்களுக்கு மிக்க நன்றி. ஏனினும் எங்களால் இவனை நிச்சயம் அழைத்திருக்க முடியும், அவ்வாறுதானே? அப்படியா? ஆனால் நீ சிறிது அதிகமாக பேசுவதாக எனக்கு தோன்றுகிறது. இல்லை தமையா, இதுவரை நீங்கள் யுத்தத்தில் தோல்வி அடையவில்லை என்று அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். அதனால் தான் அப்படி கூறுகிறார்கள். நான் தேவையில்லாமல் கவலை கொண்டேன் கணேசா. நீ கூறியது மிக சரிதான். எதிர்காலத்தை பார்க்க முடியாமல் போனதற்கு அதில் ஏதேனும் ஒரு தீங்கு நடந்திருக்கும் என்ற அர்த்தம் இல்லை. இல்லை தாயே, ஏதோ தீங்கு நடக்கும். அப்படி என்றால் எல்லாம் சாதகமாக நடந்ததென்றால் நிச்சயமாக ஒரு பெரிய பிரச்சனை நடக்கப் போகிறது என்று தோன்றுகிறது. நரந்தக் இத்தனை யுகங்களுக்கு பிறகு முக்தி அடைந்தான். இந்திரதேவர் இங்கே வந்து அவனை பற்றி நம்மிடம் கூறியது. பிறகு நான் அங்கே சென்று நான் அவனை அழித்தது. அவன் அழிவு சாதாரணமாக நடந்துவிட்டது. நமக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று இருக்கிறது. தந்தையே, எனக்கு தோன்றியதை நான் கூறினேன். உங்களிடமிருந்து தங்களின் எண்ணத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எதிலும் தலையிட மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது நான் செய்ய வேண்டியதை நான் செய்து விட்டேன். தாங்கள் எனக்கு உதவி புரியலாமே? ஒரு தாயின் மனது தனது குழந்தைகளின் விஷயத்தில் நல்ல யோசனைகளையே தரும். மனதில் கவலை கொண்டது இயல்புதான். எனினும் நீ எடுக்கும் முடிவில் நான் தலையிடக்கூடாதென்றே மௌனம் காத்திருந்தேன். தாங்கள் இவ்வாறு கூறுவதற்கு என்ன அர்த்தம்? அப்படியென்றால் கணேசனுக்கு ஏதேனும் ஆபத்து வரப்போகிறதா? இந்திரதேவன் தான் ஆற்ற எண்ணிய செயலை செய்தார். உலகில் மிகப்பெரிய சங்கடம் விளைய வேண்டும் என்று அவர் எண்ணினார். அவர் இல்லாத சமயத்தில் இவ்வுலகில் எத்தகைய அழிவு உருவாகும் என்பதை அனைவருக்கும் அறிவுறுத்த அவர் எண்ணினார். இந்திரனின் இந்த யோசனையால் இதுவரை விளைந்த சங்கடங்களை விட இது மிகப்பெரியதாகும். இதன் பிறகு கணேசன் மட்டுமல்ல, மிகப்பெரிய சங்கடத்தை இவ்வுலகமே எதிர்கொள்ள வேண்டிய சமயம் உருவாகிவிட்டது. ஏனெனில் இதன் பிறகு இந்திரன் அங்கே சென்று அவனையும் அழைப்பான். வந்துவிடு. நான் கூறுவது உனக்கு கேட்கிறதா இல்லையா? நாரந்தக்கை கணேசன் அழித்து விட்டான். அவனுக்கோ வரம் கிட்டியது. ஆனால் அந்த தேவர்கள் அவனை வதம் செய்வதற்கான வழியை அறிந்து விட்டார்கள்.
உனது சகோதரனின் அழிவிற்கு நீ பழி வாங்க வேண்டும். இந்த தேவர்கள் புரிந்த செயலுக்கு அவர்களுக்கு தண்டனை கிடைத்தே ஆக வேண்டும். வா தேவாந்தக், வந்துவிடு. தேவாந்தக் நாரந்தக்கின் தமையனாவான். அவன் என்னிடமிருந்து வரம் பெற்றவன். சாகா வரம் பெற்ற தேவர்களை கூட அழிக்கும் வரத்தை அவன் பெற்றுள்ளான். அனைத்து சங்கடத்திற்கும் நிச்சயமாக தீர்வு இருக்கும். இதற்கும் ஏதாவது தீர்வு உள்ளதா தந்தையே? அவனுக்கு சாகா வரம் கிடைக்கவில்லையே. இதுவும் சாகா வரம் போன்றதுதான் கார்த்திகேயா. அவனிடம் யுத்தம் செய்வதற்கு இந்த யுத்த பூமியில் இப்பொழுது எந்த தேவர்களும் இல்லை. அப்படியென்றால் நாம் தேவாந்தக்கை எப்படி அழிப்பது தந்தையே? அவனை அழிப்பதற்கு அஷ்ட சித்திகள், சுபம் மற்றும் புத்தி இம்மூன்றும் அவன் வசம் இருக்க வேண்டும். இதுவரை இம்மூன்று சக்திகளும் ஒன்றிணையவில்லை. கணேசன் நாரந்தக்கை அழித்து விட்டதால் தேவாந்தக் இவனை அழிக்க நிச்சயம் தேடி வருவான்.